Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்து elasticity of demand தான் பார்க்க போறோம். So managerial economics எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். So demandனா என்ன, demand analysis, அந்த curves அத பத்தி ஒரு 10 வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்கு. So அதெல்லாம் பார்க்கணும்னா நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்கும் அட்டாச் பண்றேன். போய் செக் பண்ணி பாருங்க. So இது வந்துட்டு 13th வீடியோன்னு நினைக்கிறேன். So இதுக்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? So elasticity of demand அப்படினா என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். So managerial economics வந்து 5th பேப்பர். நீங்க MBA வந்து மெட்ராஸ் யுனிவர்சிட்டில படிக்கிறீங்கன்னா இது வந்து கடைசி பேப்பரா வரும். So பாத்துக்கோங்க. ஈஸி தான், பாதி தியரியா இருக்கும், கொஞ்சம் சம்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி தியரி இருக்கும், கொஞ்சம் சம்ஸ் இருக்கும். So ஓரளவுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ elasticity of demand in managerial economics measures how much the quantity demanded of a goods or services changes when there is a change in its price or other factors like income or prices of related goods. ஸோ பேசிக்காக என்னன்னா, இப்போ ஒரு ப்ராடக்டோட விலை ஏறுது இல்லை இறங்குது, அது எதை பொறுத்து இருக்குன்னா அதோட கரஸ்பாண்டிங்கான இன்னொரு ப்ராடக்டை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தா புரியாத மாதிரி இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது ஈஸியாகவே புரியும். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மெஷர்ஸ் ஹவு மச் த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் அ கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் சேஞ்சஸ். ஸோ சேஞ்சஸ் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்சஸ் வென் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் இட்ஸ் ப்ரைஸ். அதோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்போது அதோட டிமாண்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்குறது தான் வந்துட்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ அதோட சிம்பிள் டெஃபினிஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்ஸ் டெல்ஸ் யூ ஹவ் சென்சிட்டிவ் கஸ்டமர்ஸ் ஆர் டு சேஞ்சஸ் இன் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்போது அதோட டிமாண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதோட குவான்டிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, இதை பற்றி பார்க்குறது தான் வந்துட்டு எலாஸ்டிசிட்டி. ஸோ இதில் வந்துட்டு சில டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த டைப்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத சும்மா பேசிக்காக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஓகேவா? ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டினாலே உங்களுக்கு தெரியும், சேஞ்சஸ் இன் த ப்ரைஸஸ், அதை தான் வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. மெஷர்ஸ் ஹவு டிமாண்ட் சேஞ்சஸ் வித் ப்ரைஸ் சேஞ்சஸ். அந்த பொருளோட டிமாண்ட் வந்துட்டு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால எப்படி சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து லைக் நீங்கள் நார்மலாக ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க, ஒரு எக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்கு வந்து ஒரு இப்போ 3 கிடையாது, சப்போஸ் நான் எல்லாமே சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு எக்கு வந்து இப்போ 3 rupeesன்னு சொல்கிறாங்கன்னா ஓகே எக்கு 3 rupees தானே அப்படி சொல்லிட்டு நம்ம நிறையா வந்து வாங்கிப்போம். ஸோ அதுவே ஒரு எக்கு வந்து இப்போது 10 rupeesன்னு அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம வந்து எக்கை வந்து சரி இப்போ நிறைய நம்ம வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைப்போமா? இல்லை, கரெக்டாக? ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதோட டிமாண்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. அதுக்கப்புறம் இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் மெஷர்ஸ் ஹவு டிமாண்ட் சேஞ்சஸ் வித் கன்சியூமர் இன்கம் சேஞ்சஸ். ஸோ என்னோட சேலரி பொறுத்து தான் என்னால் வந்து செலவு பண்ண முடியும், என்னோட டிமாண்டும் இருக்கும். எனக்கே ஆல்ரெடி கம்மி சேலரி தான் வருது, என்னோட இன்கமே ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நான் வந்து அப்போது தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்கி, அதே தான் சேம் எக்ஸாம்பிள் தான். இப்போ எனக்கு வந்துட்டு என்னோட இன்கம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அந்த பொருள் நான் வாங்க வேண்டிய பொருள் ஒரு ட்ரெஸ் வந்து 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நான் ஈஸியாக வாங்கிடுவேன். சப்போஸ் எனக்கு வந்து ரொம்ப காசு கம்மியாக இருக்குது அப்படின்னா எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கணும், அப்போ அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து குறைச்சிப்பேன். அப்போ அந்த ட்ரெஸ்ஸோட டிமாண்ட் வந்து கம்மியாகும். ஸோ அதுதான் வந்து இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். தேர்ட் வந்துட்டு கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ மெஷர்ஸ் ஹவு டிமாண்ட் ஃபார் ஒன் ப்ராடக்ட் சேஞ்சஸ் வென் த ப்ரைஸ் ஆஃப் அனதர் ப்ராடக்ட் சேஞ்சஸ். கிராஸ் எலாஸ்டிசிட்டினா இதுதான், ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இன்டர்டிபெண்டன்ஸ். இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டும் மேபி கம்மியாகலாம் இல்லை அதிகமாகலாம். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க, பேசிக்காக எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோட ஃபார்முலா. ஸோ ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா, பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை உங்களுக்கு சம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ பேசிக்கான ஒரு சின்ன ஃபார்முலா தான், percentage change in quantity demanded by percentage change in price. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு ஈஸியாகவே புரியும், கரெக்டாக? ஸோ அதனால வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் அ கம்பெனி செல்ஸ் அ ப்ராடக்ட் அட் ₹100 and sells 1000 units per week. Okay, after increasing the price to 120 the sales drop to 800 units.
ஸோ இதுதான் நான் அங்கே சொன்ன ஒரு முட்டை எக்ஸாம்பிள் மாதிரி தான் இதுவுமே. ஒரு கம்பெனி வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு 100 rupeesக்கு ஃபஸ்ட்டு செல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அவங்களுக்கு வீக்லி 1000 units 1000 டைம்ஸ் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது 100 இருக்கும் போது 1000 செல் பண்ணுறாங்க. அதுவே வந்து கொஞ்சம் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 120 வைக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாகுது, அதாவது டிமாண்ட் கம்மியாகுது, 800க்கு தான் வந்து குறைஞ்சிருது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டாக, 100லேருந்து 120 ஆயிருக்கு, அப்போ 20% இன்க்ரீஸு. அதே மாதிரி குவான்டிட்டி என்ன ஆயிருக்கு, 1000லேருந்து 800க்கு கம்மியாயிருக்கு, அப்போ 20% டிக்ரீஸு. இது உங்களுக்கு புரியுதா? இதை தான் வந்து நம்ம போன ஃபார்முலாவில் வந்து percentage change in quantity demanded percentage change in divided by percentage change in price ன்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு குவான்டிட்டி, ஓகே, ப்ரைஸு. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்த்தோம், நமக்கு வந்துட்டு -1 வருது. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாகிறதுனால டிமாண்ட் வந்து கம்மியாகுது. ஓகே, இது வந்துட்டு நார்மல் தான். பிகாஸ் நமக்கே தெரியும் ஒரு பொருளோட ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா நம்ம வந்து அது வாங்குறத ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிப்போம். ஓகே, அது கம்மியாகும் போது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நினைப்போம். கரெக்டாக? ஸோ இது வந்துட்டு ஒரு காமனான ஒரு நார்மலான ஒரு விஷயம் எக்கனாமிக்ஸில். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் தான். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சும்மா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் மாதிரி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததில் சம்மரி. ஸோ பிஇடி வேல்யூ எப்படி இருக்கும் greater than 1. இப்போ நம்ம பார்த்தது வந்து -1, அதாவது less than 1ல் வந்துச்சு போன சம்மில். ஸோ அதே மாதிரி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா என்ன மீனிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ greater than 1 இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் அதிகமானாலும் அதோட டிமாண்ட் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்துட்டு எலாஸ்டிக், சென்சிட்டிவ் டு ப்ரைஸ் சேஞ்ச். ஸோ இது வந்துட்டு லக்ஸரி கூட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவல் டு 1 இருந்துச்சு, ரெண்டுமே வந்துட்டு ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா அதில் பெருசாக வந்துட்டு எந்த ஒரு டிமாண்டு இன்க்ரீஸும் இல்லை டிக்ரீஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு யூனிட் எலாஸ்டிக். ப்ரொபோஷனல் சேஞ்ச், ஓரளவுக்கு எல்லாமே வந்து ப்ரொபோஷனலாக தான் இருக்குது அப்படின்னா மிட் ரேஞ்ச் கூட்ஸ்க்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அதே மாதிரி லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நாட் வெரி சென்சிட்டிவ். நெசசிட்டிஸ் லைக் சால்ட், பெட்ரோல் இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியான பொருள் எல்லாம் இன்எலாஸ்டிக்கில் வந்துடும். ஓகேவா? இது எல்லாமே நான் வந்து சும்மா பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஜஸ்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க. greater than 1 என்ன லக்ஸரி கூட்ஸ், ஈக்குவல் டு 1 வந்து மிட்ரேஜ் கூட்ஸ், எலாஸ்டிக், யூனிட் எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக் இந்த மாதிரியான சின்ன டேர்ம்ஸ் எல்லாம் இப்போவே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு மேனேஜரல் யூஸ். இதனால் வந்து என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இஃப் டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக் டோன்ட் ரைஸ் ப்ரைஸஸ், கஸ்டமர்ஸ் வில் ஸ்டாப் பையிங். ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து டிமாண்ட் வந்துட்டு கம்மியாகுது அப்படின்னும் போது நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ப்ராடக்ட் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்து கரெக்டாக வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வரணும். செகண்ட் வந்துட்டு ரெவன்யூ ஃபார்காஸ்டிங் ஹெல்ப்ஸ் ப்ரிடிக்ட் ஹவு ப்ரைஸ் சேஞ்சஸ் அஃபெக்ட் டோட்டல் சேல்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து நம்ம ஏற்றி இருக்கிறதுனால டோட்டல் சேல்ஸ் வந்துட்டு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட் பிளானிங் நோஸ் விச் ப்ராடக்ட்ஸ் ஆர் மோர் சென்சிட்டிவ் டு மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு மேனேஜரல் யூஸில் சொல்கிறாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு இஃப் அ ஸ்மால் சேஞ்ச் இன் ப்ரைஸ் காசஸ் அ பிக் சேஞ்ச் இன் டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக். ஸோ நான் சின்னதாக தான் ஒரு ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறேன், பட் அது வந்து ரொம்ப என்னோடய டிமாண்ட் வந்து கம்மியாக்குது, இந்த ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக்குதுன்னும் போது அது வந்து எலாஸ்டிக், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்து இஃப் பிக் சேஞ்ச் இன் ப்ரைஸஸ் காசஸ் ஸ்மால் சேஞ்ச் இன் டிமாண்ட், நான் எவ்வளோ தான் வந்து இந்த பொருளோட விலையை அதிகமாக்குனாலும் பீப்புள் வந்து அதை வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஓகேவா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து இன்எலாஸ்டிக். ஓகேவா? இதுதான் எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக். எலாஸ்டிக்னா சின்னதாக நான் வந்து ப்ரைஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் அதோட டிமாண்ட் ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, ஸோ இதுவே வந்து இன்எலாஸ்டிக்னா நான் அதிகமாக அதோட ப்ரைஸ் எவ்வளோ ஏற்றினாலும் அதோட டிமாண்ட் வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும், சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ஒரு பென்னுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு பென்னு 5 rupees பென்னு நான் வந்துட்டு ஒரு 15 rupeesக்கு மாற்றுறேன். ஓகே, ஒரு 10 rupees அதிகமாக்குறேன். இல்லை நான் வந்து ஒரு 10 rupeesக்கே மாற்றுறேன். ஓகே, 5 rupeesலேருந்து 10 rupeesக்கு மாற்றுறேன். பட் அதோட வேல்யூ வந்து 5 rupees தான். ஸோ அதுவே நீங்கள் மற்ற பிராண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. அப்படின்னும் போது அப்போ நமக்கு என்ன தோணும், சரி இந்த ப்ரைஸை விட நமக்கு வந்து மற்றதெல்லாம் அதே ப்ரைஸில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்டை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். ஸோ இதில் என்ன நமக்கு தெரியுது, சின்னதாக நம்ம வந்து ப்ரைஸை வந்து அதிகப்படுத்தினாலும் அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இதுவே எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இருக்கும்போது இதை நீங்கள் எவ்வளோ அதிகப்படுத்தினாலும் லைக் கோல்டு அதெல்லாம் வந்து அது அதிகமாகிட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் நாம் அதோட டிமாண்ட் கம்மியாகுமா, கோல்டு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் இருக்குது அப்படின்னு இல்லை, மோஸ்ட்டாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அதோட ப்ரைஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது, பட் ஸ்டில் அதோட டிமாண்டும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இன்எலாஸ்டிக்கில் வரும். ஓகே, ஸோ இதுதான் நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.